ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். ஒவ்வொருவரையும் அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 16:24 கேளுங்கள் என் பிள்ளைகளே, வாய் திறந்து உள்ளம் திறந்து என்னிடம் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும். ஒன்றிலும் நீங்கள் குறைபடக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒன்றிலும் நீங்கள் குறைவில்லாதவர்களாய் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பதே தேவனுடைய விருப்பம், அவருடைய சித்தம். இன்று இரவு உங்களை சம்பூர்ணமாய் அவருடைய மகிமையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உங்கள் சந்தோஷத்தை பூர்ணமாக்க போகிறார். தைரியமாக இருங்கள். ஆண்டவர் நமக்கு எப்படி அவருடைய சந்தோஷத்தை கொடுக்கிறார், என்னென்ன காரியங்களை செய்து நம் இருதயத்தை பூர்ணமாக சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். முதலாவதாக வேதம் கூறுகிறது, நீதிமான்களுக்கு சந்தோஷம் கொடுக்கப்படுகிறது என்று. நீதிமொழிகள் 10:28 நாம் அதை வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கை நீதி மார்க்கமாய் இருக்கும் பொழுது, நாம் நீதிமான்களாய் நீதியுள்ள பெண்களாக மறுரூபமாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தினால் நிறைகிறது என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அதற்கு தான் நீதிமொழிகள் 28:13 வேதம் கூறுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடுகிறவனோ, விட்டுவிட்டு நீதிமானாக மாறுகிறவனோ, நீதிமார்க்கமான பெண்ணாக மாறுகிறவளோ இரக்கம் பெறுவாய், தேவ இரக்கம் பெறுவாய். அந்த இரக்கம்தான் தேவனுடைய சந்தோஷம். நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவனிடம் சொல்லி, ஆண்டவனே நான் ஒரு பாவி, இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன், இந்த தவறுகளை செய்திருக்கிறேன், என்னால் இந்த பாவ பழக்கங்களிலிருந்து விடுபட முடியவில்லை, என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று நம் பாவங்களை எல்லாம் சொல்லி 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 அறிக்கையிட்டு அதிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கும்படியாக அவரிடம் மன்றாடும் பொழுது ஆண்டவருக்கு நம்மை குறித்து மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது, மிகப்பெரிய சந்தோஷம். லூக்கா 15:7 10 வாசித்து பாருங்கள். வேதம் கூறுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இன்னும் தேவதூதர்கள் மத்தியிலே மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இன்று இரவு, ஆண்டவனே நான் ஒரு பாவி, நான் நீதிமானாக மாறணும் சுவாமி, என் வாழ்க்கையில் சுத்தம் இருக்கணும், உம்முடைய பிள்ளையாக நான் மாறணும் என்று சொல்லி நம் பாவங்களை, குறைகளை, குற்றங்களை ஒவ்வொன்றாக அறிக்கை செய்ய 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 பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது நம்மை குறித்து. என் பிள்ளை மனம் திரும்ப தன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்பு கொடுக்கிறாளே என்று ஆண்டவர் சந்தோஷம் அடைகிறார். வேதம் கூறுகிறது, செப்பனியா 3:19 அப்படி அவர் சந்தோஷப்படும் பொழுது அந்த சந்தோஷம் நம் மீது வந்து இறங்குகிறதாம். ஆண்டவருடைய சந்தோஷம் நம் மீது வந்து இறங்குகிறது. அவர் நம்மை குறித்து கெம்பீரிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆங்கிலத்தில் he rejoices over us with singing. அவர் பாடுகிறார், என் பிள்ளை தன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற என்னிடம் கெஞ்சுகிறானே, பாவத்தை அறிக்கை செய்கிறானே, அதை விட்டுவிட கெஞ்சுகிறானே என்று சொல்லி அவர் ஆர்ப்பரிக்கிறார், நம்மை குறித்து ஆர்ப்பரிக்கிறார். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் நம்மை வந்து நிரப்புகிறது. அதுவே ரட்சிப்புக்கு ஏற்ற சந்தோஷம், பாவத்திலிருந்து விடுதலையாகும் சந்தோஷம், எல்லாம் வல்ல இறைவனுடைய சந்தோஷம், இயேசுவின் சந்தோஷம். இன்று இரவு அந்த சந்தோஷத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். இறைவனுடைய சந்தோஷம், இயேசுவின் சந்தோஷம் உங்கள் மீது இறங்க போகிறது. அந்த சந்தோஷம் உங்களை சுத்திகரிக்கும். லூக்கா 19:6 அப்படி சந்தோஷத்தை பெற்ற சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் கூறுகிறது.
வேதம் கூறுகிறது, இயேசு அவனை தேடிச் சென்றார். மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து சொன்னார்கள், இவன் பாவி பாவி பாவி, எங்க பணத்தை எல்லாம் திருடினவன், எங்களை திட்டி மிரட்டி எங்க பணத்தை திருடிட்டு போயிட்டான் என்று பாவி என்று சொன்னார்கள். ஆனால் பாருங்கள், அவன் இயேசுவினிடம் வந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டான். ஆண்டவரே, நான் அநியாயமா ஜனங்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டிட்டேன், நான் எல்லாத்தையும் அவங்களுக்கு 4 மடங்கு திரும்ப கொடுத்துட போறேன், என்னுடைய சொத்தில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்து விட போகிறேன், என்னை மன்னியும் என்று தன் பாவங்களை அறிக்கையிட்டான். அதனால் வேதம் கூறுகிறது, அவன் இயேசுவோடு அவன் வீட்டுக்கு சந்தோஷமாய் திரும்பி போனான். இன்று இரவு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தோஷமாய் உங்கள் வீட்டிற்கு கொண்டு போக போகிறார். தனிமையில் அல்ல, பாவம் நீங்கி இயேசுவின் பிள்ளையாக மறுரூபமாகி போக போகிறீர்கள். இன்று இரவு உங்கள் பாவங்களை இப்பொழுதே அறிக்கையிடுங்கள், ஆண்டவனிடம் அறிக்கையிடுங்கள். அதை விட்டுவிட அவரிடம் இரக்கம் கேளுங்கள், அவர் உதவி செய்வார். சில மாதங்களுக்கு முன்பதாக ஜோஸ் என்ற ஒருவருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவர் இப்படி எழுதியிருந்தார். ஜோஸ் அருள் ராயன் வத்தலகுண்டு என்ற இடத்தில் இருந்தார். ஒரு டிரைவராக இருந்தார். பிசினஸ் எல்லாம் தோல்வி அடைந்தது. சாப்பிட வழி இல்லை, டீ வாங்க கூட காசு இல்லை, பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்லை. அவ்வளவு வேதனை. தெருவில் நின்றார்கள். இந்த நிலைமையில் அவருக்கு குடி பழக்கம் வந்துவிட்டது. அப்படியாவது தன் கவலைகளை மறக்கலாம் என்று சொல்லி குடிக்க ஆரம்பித்தார். குடி போதைக்கு அடிமையானார். அந்த நிலைமையில் ஒரு நாள் வேதனையின் மத்தியில் டிவி பார்த்து கொண்டிருந்தார், சினிமா பார்த்து கொண்டிருந்தார். சினிமா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இடை வேளையிலே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பொழுது, சரி வேற சேனலை பார்க்கலாம் என்று சொல்லி திருப்பின பொழுது இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சி தோன்றியது. அவருக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாது, அவரோடு பழக்கம் கிடையாது, இயேசு அழைக்கிறார் ஊழியமும் தெரியாது. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறேன். அந்த நேரத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது, உங்களை மறுரூபப்படுத்துகிறது. ஜோஸ், ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார், நன்மையான நாட்களை தருகிறார், எழுந்து நில்லுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த ஜெபத்தை இப்பொழுது நாம் இந்த ஸ்கிரீனிலே பார்ப்போமா? ஜோஸ், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது, ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார், அவருடைய ஜீவன் இறங்குகிறது, நன்மையான நாட்களை தருகிறார், எழுந்து நில்லுங்கள். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் தாழ்ந்து போய் இருக்கும் உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், எழுந்து நின்று கனம் அடையும்படி செய்கிறார். எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் பேசி இருக்கிறார் பாருங்கள். குடி என்னும் பலவீனம், ஆண்டவர் அவருடைய பெயரை சொன்னவுடன் அவர் ஆச்சரியம் அடைந்தார். தேவ வல்லமை அவர் மீது இறங்கியது. ஏசப்பா, என்னை உமது பிள்ளையாக மாற்றும் 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 என்று சொல்லி அழுதார். அதோடு குடிப்பழக்கம் மறைந்தது. ஆண்டவர் அற்புதமாக அவரை சென்னைக்கு கொண்டு வந்தார். இன்று ஆண்டவருடைய கிருபையினால் சந்தோஷமாய் சென்னையிலே குடிப்பழக்கம் இல்லாமல் வேலை செய்து கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை! இந்த சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். இருக்கும் இடத்தில் நாம் அழுவோம், ஆண்டவனே தயவு செய்து இந்த சந்தோஷத்தை தார், எனக்கு பாவம் வேண்டாம், பாவ பழக்கம் வேண்டாம் சுவாமி, என்னை உமது பிள்ளையாக வைத்து உமது சந்தோஷத்தை என்னாலும் அனுபவிக்க எனக்கு அருள் புரியும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மனம் கலங்காதிருங்கள். அடுத்தபடியாக வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரை நம்பும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவை காணாமல் இருந்தாலும் அவர் மேல் விசுவாசம் வைத்தால் சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான
சந்தோஷத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். நாம் அவரை காண முடியாது, அவர் தெய்வம். ஆனால் அந்த நிலைமையிலும் இயேசுவை நம்பும் பொழுது அவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், என்னை வாழ வைக்கும்படியாக உயிரோடு எழும்பி என் தகப்பனாக அவர் இருக்கிறார் என்று அவரை நம்பும் பொழுது, நான் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் என் ஜெபங்களுக்கு பதிலை தருவார் என்று அவரை நம்பும் பொழுது அவருடைய சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. அவருடைய சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. இன்றும் அந்த நம்பிக்கையினால் தான் நாம் இங்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அந்த நம்பிக்கையை கொண்டிருப்பதினால் சந்தோஷத்தை அனுபவிப்பது உறுதி. அந்த நம்பிக்கையின்படியே உங்களுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவது உறுதி. தைரியமாக இருங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே பிறவி குருடன் ஒருவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவன் பிறவி குருடன், யாரும் இவனை நீர் சுகமாக்கும் என்று கேட்கவில்லை. இவன் ஏன் குருடனா பிறந்தான்? என்ன பாவம் செய்தான்? இவன் பாவம் செய்தானா? இவங்க அப்பா பாவம் செய்தாங்களா? மூதாதையர் பாவம் செய்தாங்களா? அதனால்தான் இவன் குருடனா இருக்கிறானான்னு எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அநேக முறை அப்படிதான் நாமும் சொல்லுகிறோம். ஏன் இந்த பாடு எனக்கு வந்தது? ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது? எனக்கு இது வரணுமா? பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கு ஏன் வந்தது என்றுதான் நாம் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை நம்பு. இந்த பாடிலிருந்தும் உன்னை விடுவிக்க என்னால் முடியும் என்பதை நம்பு. நீ யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய மகிமை உன் வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்பதை நீ நம்பு. எந்த நிலையில் உனக்கு என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன இழப்பு வந்தாலும் சரி, பிறவியிலிருந்து அவன் குருடனாக இருந்த பொழுதிலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை வைத்திருந்தார், ஒரு அற்புதத்தை வைத்திருந்தார். அதை நீ நம்பு, நீ நம்பு. உனக்கும் அப்படி வைத்திருக்கிறேன் என்பதை நம்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் தேவனுடைய குமாரன் என்று நீ நம்புகிறாயா? அவர் மீது நீ விசுவாசம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். அவர் கேட்டார், நான் எல்லாம் வல்ல இறைவன் இயேசு என்பதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அந்த மனிதனுக்கு பாருங்கள், இயேசு உமிழ் நீரை தரையிலே துப்பி அந்த மண்ணை எடுத்து அவனுடைய கண்களில் பூசினார். போய் கழுவும்படி சொன்னார். சிலோவாம் குளத்திலே அவன் கழுவின பொழுது அவன் கண்கள் திறந்தது, புது கண்கள் உருவானது, புது மனுஷனாக கடந்து சென்றான். இன்று இரவும் பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன் வாழ்க்கையை சிருஷ்டிக்க முடியும் என்பதை நம்பு என் மகனே. அப்பொழுது சந்தோஷத்துக்குரிய அற்புதத்தை நீ அனுபவிப்பாய். இன்று இரவு அதை நம்புகிறீர்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக இயேசு உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க வல்லமுள்ள தகப்பனாக இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுவீர்களா? நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுவீர்களா? மார்க் 16, 17, 18 வாசித்து பாருங்கள். என்னை விசுவாசித்தால் வியாதியுள்ளவர்கள் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சுகம் வருகிறது? ஏசாயா 53, 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவின் சரீரத்திலே நாம் ஒவ்வொருவரும் சுகமாகும்படியாக சிலுவையிலே அவர் காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். சாட்டையினால அவரை அடித்தார்கள், அவருடைய சரீரமெல்லாம் கிழிந்தது. இன்றும் அந்த தழும்புகள் அவருக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அதை நம்பு, அதை நம்பு. அப்பொழுது சந்தோஷத்துக்குரிய அற்புதத்தை நீ அனுபவிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவரை நம்பும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது அவர் நம் வாழ்க்கைக்கு அஸ்திபாரத்தை போடுகிறார். விசுவாசத்துக்குரிய அஸ்திபாரத்தை அவர் போடுகிறார். ஆதியாகமம் 1:2 வாசித்து பாருங்கள்.
அதில் வேதம் கூறுகிறது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆண்டவர் பூமியை உருவாக்கும் முன்பதாக அது ஒழுங்கின்மையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் ஒருவேளை அப்படி இருக்கக்கூடும். ஒழுங்கே இல்லை, பணம் இல்லை, சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பரிசுத்தம் இல்லை என்று ஒழுங்கின்மையாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த பூமியை பாருங்கள், ஆண்டவர் தமது வார்த்தையினால் உருவாக்கினார். அவர் உருவாக்கின பொழுது, அழகிய பூமியாக உருவாக்கின பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் உண்டானது என்று வேதம் கூறுகிறது. யோபு 28:4 7 வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, தேவன் பூமிக்கு அஸ்திபாரம் போட்டார், அதை தம் வார்த்தையால் உருவாக்கினார். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் கெம்பீரித்தார்கள். ஆங்கிலத்தில் சந்தோஷமாய் அவர்கள் கெம்பீரித்தார்கள். பூமிக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட பொழுது, பூமியை ஒழுங்கும் கிரமமாக ஆண்டவன் உருவாக்கிய பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் உண்டானது. பூமிக்கு அஸ்திபாரம் போடக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கும் இன்று அஸ்திபாரத்தை போட போகிறார். மனம் கலங்காதிருங்கள். நடு தெருவில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்த போகிறார். ஒரு அஸ்திபாரத்தை போட போகிறார். ஸ்திரமாய் உங்களை ஸ்தாபிக்க போகிறார். அதற்கு தான் வேதம் கூறுகிறது, 1 கொரிந்தியர் 10:4 இயேசுவே மூலைக்கல்லாக உங்கள் வாழ்க்கையிலே தோன்றுகிறார். அந்த கன்மலை கிறிஸ்துவே உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் இன்று இயேசு அஸ்திபாரமாக மாறப்போகிறார். நான் அஸ்திபாரம் போடணும், நான் வேலை செய்யணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு வேலை வேணும், எனக்கு சுகம் வேணும்னு நீங்க உங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு அஸ்திபாரம். நான் உன் வாழ்க்கைக்கான அஸ்திபாரத்தை போடுவேன், உன் வாழ்க்கையை கட்டுவேன், எல்லா ஒழுங்கின்மையும் எடுத்து போடுவேன், பயங்கள் திகில்கள் எல்லாவற்றையும் நான் நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சிலுவையில் மரித்த பொழுது அவருடைய சீஷர்கள் பயத்தினால் நிரம்பி இருந்தார்கள். அவர்கள் ஓடி போய் ஜனங்கள் அவர்களை கொல்லுவார்கள் என்ற பயத்தினால் வீட்டை பூட்டிக் கொண்டார்கள், அறை வீட்டிலே ஒளிந்து கொண்டார்கள். நீதிமொழிகள் 29:25 படி மனுஷ பயம் கண்ணியை வருவிக்கும். இன்றும் ஒருவேளை நீங்கள் யார் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ, யாரிடமெல்லாம் தவறு செய்தீர்களோ, அவர்களுக்கு பயந்து கொண்டு நீங்கள் மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம். சில பேர் சொல்லுவார்கள், வேலைக்கு போகவே பயமாக இருக்கிறது பிரதர், அதனால வேலைக்கு போகவே இஷ்டம் இல்லை, வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். மனுஷ பயம், மனுஷ பயம் ஒழுங்கின்மையாக உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். இன்னும் வேதம் கூறுகிறது, மத்தேயு 6:31 என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம் என்ற பயம், பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவது, எப்படி அவர்களை படிக்க வைப்பது என்ற பயம். மத்தேயு 6:34 நாளைக்கான பயம், நாளை என்ன வருமோ என்ன வருமோ என்ன வருமோ என்ற பயம், திகில் உங்களை வாட்டிக் கொண்டிருக்கக்கூடும். இன்னும் எபிரேயர் 2:14-15 படி மரண பயம், பொல்லாத பிசாசு மரண பயத்தை கொண்டு வருகிறான். நீ வாழ முடியாது, அவ்வளவுதான், இட்ஸ் ஓவர் என்ற மரண பயம் பொல்லாத பிசாசினால் கொண்டு வரப்படுகிறது. எவ்வளவு துக்கம். யோவான் 10:10 கூறுகிறது, பொல்லாத பிசாசு திருட வருகிறான், அழிக்க வருகிறான், கொல்ல வருகிறான். பிசாசினால் உண்டாகும் பயம், திகில். ஆனால் இவைகள் அனைத்தின் மத்தியிலும் இயேசு நமக்காக சிலுவையிலே தமது ஜீவனை இருளின் மத்தியிலே கொடுத்தார். அவர் சிலுவையில் தொங்கின பொழுது இருள் அவரை சூழ்ந்து கொண்டது. நாம் கடந்து செல்லும் அதே வேதனையின் வழியாக கடந்து சென்றார். மத்தேயு 27:46 அவர் சிலுவையிலே கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாம் இருளாயிருக்கிறது, எல்லாம் இருளாயிருக்கிறது. இன்று உங்கள் பயத்தின் வேதனை அவருக்கு நன்கு தெரியும்.
எனக்கு அஸ்திபாரமே இல்லை, நான் விழுந்துவிடும் நேரம் வந்து விட்டது, நான் அழியும் நேரம் வந்து விட்டது, எனக்கு வழியே இல்லை என்று கலங்கும் உங்கள் இருதயத்தை அவர் அறிவார். அவர் அறிவார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள், ஆனால் திரும்ப உங்களிடத்தில் வருவேன். நீங்கள் என்னை காணும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இன்று இரவு அதற்காக இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் போட்டு நம்மை வாழ வைக்க வந்திருக்கிறார். இன்று இரவிலிருந்து உங்கள் வாழ்க்கை அஸ்திபாரப்படும், உங்கள் வாழ்க்கை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும். இயேசு உங்கள் வீட்டை கட்டுவார். நிச்சயமாகவே அவர் வறுமையின் வழியாக கடந்து சென்றபடியினால், வெறுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் உங்களை ஐஸ்வர்யவான்களாக இருக்கும் இடத்திலே அவர் உயர்த்துவார். இயேசுவின் அஸ்திபாரம். அதே போல இந்த மரண பயத்தில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு சகோதரி மஞ்சுளா அவர்களுடைய சாட்சியை கேட்போம். அதே அற்புதத்தை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு செய்வார். எல்லா பயமும் இன்று இரவும் நீங்க போகிறது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறார். தைரியமாக இருங்க. உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். என் பேர் மஞ்சுளா. நான் திருச்சியில் இருக்கேன். எப்போதும் ஜீசஸ் கால்ஸ் அங்கே திருச்சியில் ஜெபகோபுரத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். சரி சிஸ்டர். நான் 15 வருஷமாக யூபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டு நிர்வாகம் எல்லாமே எங்கள் கொழுந்தனார் தான் பார்த்துட்டு இருந்தார். எங்களுக்கு வீட்டில் என்ன நடக்குது என்ன என்பது எதுவுமே தெரியாது. எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ போன 2017 அக்டோபர் மாதம் அவர் அந்த கீழே விழுந்து அந்த பிரெயினை பிளட் கிளாட்னால இறந்து போயிட்டாப்புல. அவர் இறந்து போனது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய துக்கமாக ஆயிடுச்சு. யாருமே எங்களால் அந்த துக்கத்துலேருந்து எந்திரிக்கவே முடியல. எல்லாரும் ரொம்ப வேதனையில் இருந்தோம். எங்களால் சாப்பிட்றோமே ஒழியா எங்களால் அந்த துக்கத்தை மறக்கவே முடியலை. இன்னும் அந்த எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்போ நான் ரொம்ப வேதனையில் ஏசப்பாக்கிட்ட எப்போவுமே வேண்டிகிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த குடும்பத்தில் துக்கத்தை எடுத்து போடுங்கன்னு. நானும் கணவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மற்ற யாரும் எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படலை. அப்போது ஒரு தடவை என்னாச்சு, 9ஆம் நாள் எங்கள் கொழுந்தனார் இறந்து 9ஆம் நாள் அந்த அவங்களோட மனைவி என்ன பண்ணுச்சு, காலையில் மாத்திரையை சாப்பிட்டுட்டு அதுவும் இறக்குற நிலமையில படுத்து கிடந்தது. நாங்கள் காலையில் எந்திரிச்சு வெளியே பார்க்கும்போது அது பாதி அந்த பிளட்டு வாமிட் எடுத்து படுத்து கிடக்கிறத பார்க்கும்போது நான் ஒரே சத்தம் தான் போட்டேன், ஏசப்பா எங்களால் ஒன்றும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த டைமு கர்த்தர் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தோம். கர்த்தர் மூலியமாக மறுபடியும் 2வது தடவை ஊசி எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த காலையில் எந்திரிச்சு விடிஞ்ச உடனே பார்த்தா அந்த பொண்ணு அப்படி தான் கிடக்கும். 3ஆம் நாளும் அதே மாதிரியே இருந்துச்சு. இது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நானும் கணவரும் கையை பிடிச்சி அழுது ஜெபிச்சோம், ஏசப்பா எங்களால் இனிமே எந்திரிக்கவே முடியாது, இந்த வீட்டில் இப்படியே ஒவ்வொருத்தராக தான் செத்து போவாங்களா, எல்லாரும் குடும்பமே பிரிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வேதனையில் வேதனைப்பட்டு ரொம்ப அழுதது உண்டு. ஆனால் அந்த பொண்ணு ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய சித்தத்தில் எங்கள் ஜெபத்தின் மூலியமாக எத்தனையோ தடவை காப்பாற்றப்பட்டு வந்துருச்சு. ஒரு தடவை ஊசியெல்லாம் வாங்கிட்டு போகும்பொழுது யாரோ ஒருத்தவங்க வழியில் பார்த்து அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்க, அம்மா நீ ஏதோ எடுத்துகிட்டு போகிற, நீ அதெல்லாம் பண்ணாத, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஆண்டவரை தெரிஞ்சுக்கோன்னு. ஆனாலும் அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்டுக்கவே இல்லை. அதோட மனசில் அது அந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு அப்புறமா திடீர்னு அந்த திருச்சியில் ஒரு கூட்டம் நடக்கிறதா நீங்கள் வரதா சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் சொன்னேன், வாங்க இந்த கூட்டத்துக்கு நம்ம போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்தேன். வரும்போது தான் நான் இந்த வார்த்தையை நினச்சிட்டு வந்தேன், ஏசப்பா என் குடும்பத்தில் எல்லாமே பிரிஞ்சுட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அந்த வார்த்தையை நான் நினச்சிக்கிட்டே தான் வரேன். நான் உங்களை நம்பி வரேன், எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது, இந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்தேன். வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வண்டி பிரச்சனை, நிறைய பிரச்சனை வந்துச்சு. வர முடியாத சூழ்நிலையில் நாங்கள் எப்படியும் ஒரு ஆட்டோவை பிடிச்சாது நான் போகிறேன்னு சொல்லி என் குடும்பத்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். அந்த கூட்டத்துக்கு என் கொழுந்தனாருடைய மனைவியையும் அழைச்சிட்டு வந்திருந்தேன். அப்போ உட்காரும்போது இது இப்போ ஜனவரி 2018, ஆமா ஃபர்ஸ்ட். இப்போ உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, நீங்கள் என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க.
சகோதரி மஞ்சுளா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து பிரிஞ்சு போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில், நீங்கள் வந்து மரண பயத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. மறுபடியும் 2வது தடவை நீங்கள் என் பேரை கூப்பிட்டீங்க. சகோதரி மஞ்சுளா, நீங்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து கர்த்தர் கண்மலையாக கட்டுறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுறாரு, இன்னைக்கு கட்டுறாரு, இப்பயே கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் வார்த்தையை சொன்னோன்னே என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியல. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் நான் வந்து உட்கார்ந்துருந்தேன். ஏசப்பா, அன்னைக்கு என்னையோட துக்கத்தை போக்குன அந்த ஏசப்பா இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த துக்கத்தை கொடுக்கல. நாங்கள் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமா சந்தோஷமா இருந்தோம். அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட அது வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துல தான் வந்து அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தது. ஆனால் திரும்பி வீட்டுக்கு போனப்போ தான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ நல்லபடியாக இருக்குது அந்த பொண்ணும். அதுவும் நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கு, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. எங்கள் குடும்பத்தில் இருக்க துக்கத்தை எடுத்து போட்ட கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் மாதிரி ஒருத்தர் வந்து மனசு தேற்றவர் யாருமே கிடையாது. அவரு தான் வல்லமும் இல்லை. தேவன் இருக்கும்போது நமக்கு யாருமே தேவையில்லை, ஒருத்தருமே தேவையில்லை என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்கள் குடும்பத்தில் அந்த துக்கமும் இல்லை, அந்த ஒரு சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாரும் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். கரங்களை தட்டி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவோமா? உங்களுக்கும் அப்படியே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எப்படி அவர்கள் பெயரை இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் ட்ரிச்சியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கர்த்தர் அழைத்தார் என்பதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். குடும்ப வாழ்க்கை நடுங்கி கொண்டிருக்கிறதே, பிரிந்து விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மஞ்சுளா என்ற ஒருவர் அப்படி பயந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் உடைந்து போவதில்லை. உங்கள் குடும்பம் கற்பாறையாகிய கண்மலையாகிய இயேசுவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நிச்சயமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை நான் ஸ்தாபிப்பேன். I will establish your home. என்ன தெளிவாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சிஸ்டர், இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். எனக்கு இந்த சாட்சி தெரியாது, இன்னைக்கு தான் சொன்னாங்க. எவ்வளோ அழகாக மிஸ்டர் ஹேஸ்டிங்ஸ் மிஸ்டர் அவங்க இருந்தாங்க இந்த கூட்டத்தில். இது பார்ட்னர்ஸ் மீட்டிங்கா? பார்ட்னர்ஸ் மீட்டிங் முதல் நாள் இரவு நடைபெற்ற கூட்டம். நடு செய்தியில் கர்த்தர் அவர்கள் பெயரை எனக்கு காண்பித்தார். நடு செய்தியில் இன்னைக்கு அதன் பலனை காண்கிறேன். கரங்களை தட்டி மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசப்பா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். 2 மடங்கு முத பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மீது இறங்குவதாக. எல்லாவற்றிலும் இந்த குடும்பம் இழந்தவைகளை 2 மடங்கு பெறட்டும். ஆண்டவனே, துக்கத்தில் இருக்கும் அந்த சகோதரியை நீர் விடுவித்தீர். இனி அவர்களுக்கு 2 மடங்கு பலனை தாரும். இந்த குடும்பம் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும். இனி இந்த மரண பயம் அவர்களை தொடவே கூடாது. முதல் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். இனி அவர்கள் மூலம் மகத்துவமான கிரியைகள் நடைபெறட்டும். மற்றவர்களை விடுதலை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். மனம் கலங்காதிருங்கள். இன்று இயேசு உங்கள் வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக தோன்றுகிறார். ஒரு புயலும் உங்களை மேற்கொள்வதில்லை. உங்களை ஸ்திரமாய் ஸ்தாபிப்பார். இந்த வினாடி நாம் செய்யும் இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிறைவான பலனை கொடுக்க போகிறார். உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், இயேசுவாகிய கன்மலை மீது கட்டப்படும். அவர் பட்ட பாடுகளுக்கு சரியாக உங்களுக்கு முழு பலனை கொடுத்து உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்க போகிறார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வேதம் கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம், the joy from the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒருவரும் கிடையாது, இயேசுவின் ஆவி, கர்த்தருடைய ஆவி. அவருடைய ஆவி நமக்குள் வந்து தங்குகிறது. கன்மலையாகி இயேசுவின் மீது அவர் அஸ்திபாரத்தை போட்டு நம்மை கட்டுகிறார். அதோடு கூட நமக்குள் வந்து அவருடைய ஆவியினால் இயேசு தங்குகிறார். நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தமாக்கி அவர் வந்து நமக்குள் தங்குகிறார். அப்பொழுது இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் சந்தோஷம் வருகிறது. எப்படிப்பட்ட சந்தோஷமாம்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் கூறுகிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால்
நாம் சந்தோஷத்தை பெறுகிறோம். அந்த சந்தோஷம் சொல்லி முடியாததும் மகிமையினால் நிரம்பின சந்தோஷமாக நமக்கு இருக்கிறது. It is a joy which we cannot express. அந்த சந்தோஷத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். நீங்கள் சிரித்து கொண்டே இருப்பீர்கள். பிரச்சனை வரும், பாடுகள் வரும், மார்க்கெட் நிலவரம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். ஆனால் நீங்களோ ஆண்டவருடைய ஆவியினால் நிரம்பி அவருடைய பலத்தினால் நிரம்புகிறபடியினால் இவைகள் அனைத்தையும் பார்த்து சிரித்து கொண்டிருப்பீர்கள். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசு எழுந்தருளி இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லும்படி எனக்குள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும், நிரப்பிக்கொண்டே இருக்கும். பயம் தொடுவதே இல்லை. அதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு கொண்டு வரும் பலன், சந்தோஷம், வெற்றி, ஜெயம். அதற்கு தான் ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறார். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சீஷர்கள் பயத்தினால் நிரம்பி இருந்தார்கள் இயேசு போய்விட்ட பொழுது. ஆனால் அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். அவள் அழுது கொண்டு மூலையில் உட்காரவில்லை. அவள் போய், ஆண்டவனே எங்களை உமது ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக ஒரே மனதோடு காத்திருந்தார். திரும்பி போய், என் அருமை சகோதர சகோதரிகளே, குடும்பமாக பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள். இன்று இரவை இப்பொழுது உங்களை நிரப்ப போகிறார். ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குடும்பமாக, ஆண்டவனே சீஷர்களைப் போல நாங்கள் ஒரு மனமாய் உமக்காக காத்திருக்கிறோம், எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும். தெய்வத்தின் ஆவி எங்களுக்குள் வந்துவிட்டால் போதும், சந்தோஷம் எங்கள் இருதயத்தை நிரப்பும். அந்த சந்தோஷமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக எங்களுக்குள் கிரியை செய்யும். இறைவனுடைய வல்லமை எங்கள் மூலமாக விளங்குமே. எங்களை உமது ஆவியினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். அவர் நிரப்புவார். அவர் நிரப்பும் பொழுது பாருங்கள், அதன் பிறகு ஆண்டவர் இயேசுவின் மீது அளவற்ற அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும். அப்போஸ்தலர் 5:41 வாசித்து பாருங்கள். இயேசுவின் சீஷர்கள் அதன் பிறகு இயேசுவின் நாமத்தை எல்லாருக்கும் அறிவித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்தது என்ன? அடி, கேவலமான பேச்சு, பயமுறுத்தல்கள். அந்த நாட்களில் இருந்த மத போதகர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று முற்பட்டார்கள். அவர்களை கைது செய்தார்கள், அவர்களை மிரட்டினார்கள், அவர்களை அடித்தார்கள், இயேசுவின் பெயரை சொல்லக்கூடாது என்று. ஆனால் வேதம் கூறுகிறது, இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டபடியினால் அந்த வெட்கத்தின் மத்தியில், அடியின் மத்தியில், தவிப்பின் மத்தியில் இயேசுவின் நாமத்திற்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரானபடியால் சந்தோஷமாய் போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பலன். என்னதான் நமக்கு எதிராக மக்கள் பேசினாலும், பிசாசு கிரியை செய்தாலும், தைரியமாக போய் இயேசுவின் நாமத்தை தொடர்ந்து சொல்லும்படியாக, பிரசங்கிக்கும்படியாக, பரிசுத்தமாய் வாழும்படியாக இயேசு சந்தோஷத்தினால் நம்மை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நிரப்புகிறார். அந்த சந்தோஷம் இருக்கும் பொழுது பாருங்கள், ஒரு நாளும் இயேசுவை விட்டு நாம் பின்வாங்குவதில்லை, ஒருவருக்கும் பயப்படுவதில்லை. பரிசுத்தமாய் வாழ்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோம். நீ லஞ்சம் வாங்கலன்னா உனக்கு வேலை கிடையாதுன்னு யாராவது சொன்னாலும், இல்லை, இயேசு என்னை பார்த்து கொள்வார், நான் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் பரலோகத்துக்கு போகணும், நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், அவர் கொடுக்கும் சந்தோஷத்தினால் நான் நிரம்பி வாழ வேண்டும். இந்த பாவத்தை செய்து அந்த சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி யார் மிரட்டினாலும் பயப்படாமல் தொடர்ந்து உத்தமமாக இயேசுவை பின்பற்றும்படி அந்த சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. இயேசுவை பிரசங்கிப்பது என்றால் வெறும் பிரசங்கம் செய்வது மட்டுமல்ல, இயேசுவின் அன்பினால், பரிசுத்தத்தினால், உத்தமத்தினால் நிரம்பி வாழ்வதே பிரசங்கம் செய்வது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய செய்கைகளின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய பொறுமையின் மூலமாக அதை அவர்கள் செய்தார்கள். என்னதான் அடித்தாலும் பரவாயில்லை,
நாங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம், அதன்படி வாழ்வோம் என்று சொன்னார்கள். அதன் விளைவாக என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக கிரியை செய்தார். அவர்களை அனாதைகளாக விட்டுவிடவில்லை. அப்போஸ்தலர் 2:43 வாசித்து பாருங்கள். அப்பொழுது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அவள் தொடர்ந்து ஆண்டவர் நாமத்தை பிரசங்கித்து உத்தமமாக வாழ்ந்தபடியினால் எல்லா ஜனங்களுக்கும் அவர்களை குறித்து பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறார். உங்களை உயர்த்தி வைப்பதே அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்கும். வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுக்க போகிறார். அவருடைய நாமத்திற்கு பயந்து உத்தமமாக வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, உங்கள் வெட்கம் ஆண்டவருடைய வல்லமையினால் இரண்டத்தனையான பலனாக மாறும். உங்களுக்கு உயர்வும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் வரும். அதுவே அடையாளமாக இருக்கும். அதுவே அற்புதங்களாக இருக்கும். யாவருக்கும் பயம் உண்டாகும். ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டார். வரும் நாட்களிலே ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், இந்தியா எல்லா விதத்திலும் பொருளாதாரத்திலே செழிக்க போகிறது. இன்று அநேகர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரும் நாட்களிலே ஆண்டவர் இந்தியாவை செழிக்க செய்ய போகிறார். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், சீனாவும் இந்தியாவும் ஒன்றாக ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். The businesses will flow. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையும் 2 தேசங்களுக்குள் பாய்ந்து செல்லும். சுகமளிக்கும் வல்லமை மகத்துவமாக கிரியை செய்யும். ஆனால் இந்தியா செழிப்பின் நாட்களுக்குள் போகும் பொழுது அநேகர் சுத்தமான வாழ்க்கையை விட்டுவிட்டு பணத்திற்காக அவர்கள் பணம் 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 என்று பண ஆசையின் நிமித்தம் இறை பக்தியை இழந்து போவார்கள். They will lose their morals. They'll be buying and selling, and they will try to sell even their own family for the sake of money. அப்படி நடக்கும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்தியாவிலே அவருடைய பெயரை தரித்திருக்கும் ஒவ்வொருவர் மூலமாகவும் இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேசம் முழுவதிலும் நடப்பிக்க போகிறார். மகத்துவமான அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். யாவர் மீதும், மாம்சமான யாவர் மீதும். எத்தனை பேருக்கு மாம்சம் இருக்கிறது? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க எனக்கு மாம்சம் இருக்குது? கை உயர்த்துவீர்களா? ஆண்டவர் உங்கள் மீது என் ஆவியை ஊற்றுவார். கை உயர்த்தினவர்கள் அத்தனை பேர் மீதும் என்று ஊற்றப் போகிறார். நிரந்தரமாக. இப்ப அவசரமா சில பேர் கை தூக்குறாங்க. அத்தனை பேர் மீதும் ஊற்றுவார். இருதயத்தின் நிறைவினால் கை பேசும், வாய் பேசும், கை பேசும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உமது ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுவோமா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். அவருடைய மகிமையுள்ள பிரசனம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த கொஞ்ச நேரத்திலே ஆண்டவர் மகத்துவமான கிரியைகளை அத்தனை பேருக்கும் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சர்வ வல்லவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது இறங்க போகிறார், இறங்க போகிறார். ஆண்டவரே என்னை உமது இரத்தத்தினால் கழுவும், நான் பாவி, நான் பாவி என்று சொல்லுங்கள். மிஸ்டர் கேசவன், நீங்கள் இந்த கிரவுண்ட்ல இருக்கிறீர்கள். மிஸ்டர் கேசவன், ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. பல வழக்குகள் உங்களுக்கு விரோதமாக வந்துவிடுமோ என்ற நிலைமையில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். மிஸ்டர் கேசவன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். தைரியமாக இருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரும் உங்களை புறக்கணித்து தள்ளுவதில்லை. அவர் மனுஷர்கள் தள்ளினது போல உங்களை தள்ள மாட்டார். உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிறார். மிஸ்டர் கேசவன், தைரியமாக இருங்கள். ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது. உங்கள் குறைகளை ஆண்டவரிடம் சொல்லி சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். இதை விட்டு விடுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். அனிதா, அனிதா, கணவர் பாவ வாழ்க்கையில் இருக்கிறார், குடியில் இருக்கிறார். நீங்கள் கலங்குகிறீர்கள். அந்த சாபம் என் குடும்பத்தை கெடுத்துருவோமோ என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மீது மனது உருகுகிறார். அனிதா, அவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. உங்கள் கணவரை மறுரூபப்படுத்துகிறது. அவருக்கு புது உறுப்புகளை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறது. தைரியமாக இருங்கள். அவிசுவாசியான
புருஷனை விசுவாசியான மனைவி மூலமாக ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். இப்பொழுது உங்கள் விசுவாசம் உங்கள் கணவனை சுத்திகரிக்கும். அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. பால் கோபால், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. அநேகருக்கு தீங்கு விளைவித்து விட்டேனே, என் பிள்ளைங்களுக்கு கூட நான் சரியாக செய்ய வேண்டியதை செய்யவில்லையே என்று தவிக்கிறீர்கள். மிஸ்டர் பால் கோபால், கர்த்தர் உங்களுக்கு புது ஆவியை கொடுக்கிறார். பழைய கோபத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போடுகிறார். புது மனுஷனாக உங்களை மாற்றுகிறார். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் செழிக்க போகிறது. உங்கள் பிள்ளைகள் உங்களை வாழ்த்துவார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இருதயத்தை திறந்து எல்லாரும் ஒவ்வொருவரும், ஆண்டவனே என்னை மறுரூபப்படுத்தும் அப்பா, என்னை மறுரூபப்படுத்தும் அப்பா. சிலுவையிலும் அது ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்குமே. என்னை உமது ரத்தத்தினால் கழுவும் அப்பா. என் பாவம் இதெல்லாம் இருக்குது சாமி, அதை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும் என்று வாயை திறந்து சொல்லுவோம், வாயை திறந்து சொல்லுவோம். ஆண்டவனே, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல, என்னை உமது ஆவியினால் நிரப்போ சாமி. உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமாய் வேலை செய்யணும், பரிசுத்தமாக படிக்கணும், பரீட்சை எழுதணும், குடும்பத்தை நடத்தணும், பண விஷயத்தில் பரிசுத்தம் இருக்கணும். எனக்கு உதவி செய்ய சாமி. நான் பரலோகம் வரணும் சாமி. மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்கணும் சாமி. அற்புதமாக இருக்கணும் சாமி. எனக்கு உதவி செய்ய சாமி என்று வாயை திறந்து சொல்லுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், இறைவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் ஆவி இறங்கி கொண்டிருக்கிறார். வாயை திறந்து, உள்ளத்தை திறந்து அழுங்கள், 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 அழுங்கள். எஸ் லார்ட், எஸ் லார்ட். நீங்கள் அழ அழ அழ. நான் இந்த பாடலை பாடும் பொழுது அழுது ஆண்டவரிடம் கெஞ்சுங்கள். இயேசு உங்கள் அருகிலே வருகிறார். இயேசு உங்கள் அருகிலே வருகிறார். அவர் உங்களை தம்மால் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். அஸ்திபாரமாகிய இயேசுவின் மீது உங்கள் வாழ்க்கை இன்று முதல் கட்டப்பட போகிறது. மனம் கலங்காதிருங்கள். என்னை பரிசுத்தமாக்கும் என்று அழுவோமா? இயேசுவின் ரத்தம் நம்மை குணமாக்குகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. ஆனந்த சந்தோஷம், பரலோகத்தின் சந்தோஷம், இயேசுவின் சந்தோஷம் எல்லார் மீதும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவதூதர்கள் உங்களை சூழும்படியாக, தேவதூதர்கள் மத்தியிலே உங்களை குறித்து பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இனி நீங்கள் அனாதைகள் அல்ல, இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளை. நேரடியாக அவர் உங்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கும் நேரம் இது. அவர் உங்களை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றும் நேரம் இது. வாயை திறந்து இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுப்பா, என் பாவத்தை மன்னிப்பதற்காக நன்றி, சாபத்தை நீக்குவதற்காக நன்றி. ஆண்டவனே, இந்த பாவ பழக்கத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி என்று வாய் திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் அருகில் தான் இருக்கிறார், அருகில் தான் இருக்கிறார். இப்பொழுது எல்லாரையும் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். என்னையும் எல்லாரையும் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். சுத்தவான்கள் ஒருவரும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவனிடம் இப்பொழுது மன்றாடுவோம். ஆண்டவனே, ஒரு முறை எங்களை உமது ரத்தத்தினால் கழுவும் சுவாமி, சுத்திகரித்தருளுமே சப்பா. ஆண்டவனே, உமது சந்தோஷம் எனக்கு வேணும் சுவாமி. சந்தோஷம் இல்லாம இருக்கிறேனே, நீர் என் மீது சந்தோஷமா இருக்கணும் சுவாமி. அதுக்கு எனக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்பா, எங்களை கழுவும், கழுவும், கழுவும். உமக்கு நன்றி, அப்படி செய்வதற்காக நன்றி என்று வாய் திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள், இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறார், ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறார். நீதி நியாயம் செய்ய வைக்கும் தேவன் இறங்குகிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் மூலமாக நடப்பிக்கும் தேவன் இறங்குகிறார். அற்புதமும் அடையாளமும் நம் மூலமாக நடைபெறும் பொழுது, நீதி நியாயம் நடைபெறும் பொழுது அளவற்ற சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. அந்த சந்தோஷமே உங்களை வாழ வைக்கும். அந்த சந்தோஷத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஒரு பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒரு அதிகாரமும் மேற்கொள்ள முடியாது, ஒரு பொல்லாத மக்களும் மேற்கொள்ள முடியாது. முற்றிலும் ஜெயம் கொள்ளும்
கிருபை இப்பொழுது இறங்குகிறது. ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குகிறார். வாயை திறந்து நன்றி 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 என்று சொல்லுவோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சர்வ வல்லவர் இறங்குகிறார். எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். கரங்களை தட்டி உள்ளத்தை திறந்து, அப்பா என்னை நிரப்புவதற்காக நன்றி, தெய்வம் வந்துவிட்டீர், என்னை நிரப்புவதற்காக நன்றி 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 என்று ஆர்ப்பரிப்போம் 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 ஆர்ப்பரிப்போம். வல்லமை கர்த்தர் உங்கள் மூலமாக பயங்கரமாக செயல்படுத்த போகிறார். ஊழியங்கள் மூலமாக செயல்படுத்த போகிறார். உங்கள் குடும்பத்தின் மூலமாக செயல்படுத்த போகிறார். வேலையிலே செயல்படுத்த போகிறார். படிக்கும் இடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். ஆண்டவருக்கு நன்றி 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 இயேசப்பா, நன்றி இயேசப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொருவர் மூலமாக நடப்பிக்க ஒவ்வொருவரையும் அது ஆவியினால் இப்பொழுது நிரப்ப சுவாமி, நிரப்ப சுவாமி, நிரப்ப சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் புது இருதயம் அப்பா. எப்படி சகைவுக்கு புது நாவை கொடுத்தீர், அவன் பாஷையே மாறி போயிடுச்சு. பணம் பணம் என்று இருந்த அவன் பணத்தை கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று மாறிவிட்டானே. அதே கிருபையை பரிசுத்த ஆவியானவர் மூலம் எல்லாருக்கும் தாருமே சப்பா. நவமான பாஷையை பேசட்டும் சுவாமி. ஆண்டவனே புது பாஷையை பேசட்டும், அந்நிய பாஷையை பேசட்டும் அப்பா. பரிசுத்தமான வாழ்க்கைக்குரிய பாஷையை பேசட்டும் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஏசப்பா, நிரப்பும் ஆண்டவனே. முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி அவர்களை பலப்படுத்தி உயர்த்தும் சுவாமி, பலப்படுத்தி உயர்த்தும் ஆண்டவனே. நீர் அவர்களுக்கு அஸ்திபாரமாக இன்று முதல் இரும் 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 ஏசப்பா. ஜெபம் செய்ய அவர்களுக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதலை தாரும். என்னென்ன கேட்கிறார்களோ அவள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, அவள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை நிரப்ப சுவாமி, நிரப்ப சுவாமி. பதில்களை இன்று முதல் அவர்கள் அனுபவிக்கட்டும் சுவாமி. நீர் வீட்டை கட்டும், குடும்பத்தை கட்டும், சரீரத்தை கட்டும் அப்பா, அந்தஸ்தை கட்டும் அப்பா. தயவு செய்து இன்று முதல் நீர் அஸ்திபாரமாக அவர்கள் வாழ்க்கையிலே பிரவேசிப்பதற்காக நன்றி. எல்லாரும் வாயை திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே என் அஸ்திபாரம், அவரே நம்பி இருப்பேன், அவரிடம் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு அற்புதம் நடக்கும். அவருடைய தீர்மானத்தை செய்வார், அவருடைய தீர்மானம் நடைபெறும். எனக்கு எல்லாம் இன்பமாய் இருக்கும். ஒரு பிசாசும் என்னை தொட முடியாது, ஒரு அதிகாரமும் என்னை மேற்கொள்ள முடியாது. அவருக்கு சாட்சியாக மகிமையாக இந்த உலகத்திலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவருக்கு அதை சொல்லி 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 நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்துகிறார், அஸ்திபாரப்படுத்துகிறார், அஸ்திபாரப்படுத்துகிறார். அப்பா இனி கடன் வேண்டாம். கடன் இருந்தாலும் கரெக்டாக பணத்தை ஒவ்வொரு மாசமும் கொடுக்கும்படி கையிலே பணம் வரட்டும், ஃபீஸை கட்ட பணம் வரட்டும், குடும்பத்தை நடத்த பணம் வரட்டும். ஆண்டவனே மற்றவர்களுக்கு கரெக்டாக கொடுத்துவிட பணம் வரட்டும், ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்க பணம் வரட்டும் அப்பா, வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவள் குடும்பம் கட்டப்படட்டும் இயேசப்பா. குடும்பத்திலே உத்தமம் இருக்கட்டும், கையிலே உத்தமம் இருக்கட்டும், வேலை ஸ்தலத்திலே உத்தமம் இருக்கட்டும். அவள் கனத்துக்குரியவர்களாக சமுதாயத்தில் எழுந்து பிரகாசிக்கட்டும் சுவாமி. நற்பெயரை தாரும், நற்பெயரை தாரும். வெட்கத்தை கண்ட அதே இடத்திலே இயேசுவின் பரிசுத்தத்தின் நிமித்தம் சுவாமி, கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பதின் நிமித்தம் சுவாமி, அவளுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வரட்டும். இன்று முதல் வரட்டும், இன்று முதல் வரட்டும் ஏசப்பா. இந்த கிருபையை ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் அனுப்புவதற்காக நன்றி 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 ஏசப்பா. அவர்கள் பிள்ளைகள் தேசத்திலே பலத்திருக்கட்டும் சுவாமி, பூமியிலே பலத்திருக்கட்டும் சுவாமி. அப்படி பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதிப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு வாலிபன் மீதும், ஒவ்வொரு வாலிப பிள்ளை மீதும் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்குகிறது. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து தாவீதை போல, தானியேலை போல உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ண போகிறார். வரங்களை கொடுத்து, தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து உங்களை ராஜாக்களுக்கு அடுத்தபடியாக வைக்க போகிறார். ஆண்டவருக்கு நன்றி இயேசுப்பா. அந்த கிருபை பெரம்பலூரில் உம்மை தேடி வந்திருக்கும் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உயர்ந்த ஸ்தானங்களுக்கு பிள்ளைகள் ஏறி வரட்டும் இயேசுப்பா. மத மகிமை இறங்குவதற்காக நன்றி 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 இயேசுப்பா. இனி வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு உயர்த்த போகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்த போகிறது. நீங்கள் அல்ல, நீங்கள் அஸ்திபாரம் போட வேண்டாம். ஆண்டவரே அஸ்திபாரமாக உங்களுக்கு இருந்து உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவரை நம்பி கரங்களை தட்டி மனதார் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Let's believe, let's believe, let's believe, let's believe. அப்பா உமக்கு நன்றி. இன்று முதல் அப்பா இந்த கிருபை நீ தருவதற்காக நன்றி. ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஒரு
ஒருவர் கூட அப்பா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதை உறுதிப்படுத்த சுவாமி, உறுதிப்படுத்த சுவாமி, உறுதிப்படுத்த சுவாமி. வியாபாரங்களை 100 மடங்கு பெருக செய்யும், பெருக செய்யும், பெருக செய்யும் ஏசப்பா. ஒவ்வொரு வியாபாரத்தையும் பெருக செய்யும். வேலையில் உயர்வு வரட்டும் ஆண்டவனே. குடும்பத்தில் சமாதானம் வரட்டும் அப்பா. இனி பயத்தின் ஆவியை இருக்கக்கூடாது, திகிலின் ஆவியை இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தின் ஆவிதான் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். சந்தோஷத்தின் ஆவி, சந்தோஷத்தின் ஆவி, கவலைப்படும் ஆவியை இருக்கக்கூடாது. அவைகளை வெளியே துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி, குடும்பத்திலே ஜெபம் பண்ணி, ஆலயத்திலே கர்த்தரை தேடி உம்மை மன மகிழ்ச்சியோடு பின்பற்றும் ஆவியை அவர்களுக்குள் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மகிமை இறங்குவதற்காக நன்றி, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, கோடா கொடி நன்றி.